காலில் லேசா புண்ணு வந்துட்டா விரலை வெட்டுறாங்க, விரலுக்கு மேல புண்ணு வந்துட்டா காலை வெட்டுறாங்க, அதுக்கு மேல கிட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போனா கிட்னியை வெட்டுறான். எல்லாத்தையும் எடுக்கிற இந்த விஞ்ஞான உலக ஆங்கில மருத்துவம் மூளையை மாத்தி வைக்க முடியல இன்னொருத்தருக்கு. முடியுமா? அப்ப உலகத்திலே சிறந்தது எந்த மருத்துவம்? ஆங்கில மருத்துவமா சித்த மருத்துவமா? உதாரணத்துக்கு எங்க மாமா இங்க இருக்கிறாரு, ஒருத்தருக்கு டயாலிசிஸ் ஒருத்தர் வந்துருச்சு. டயாலிசிஸ்னா என்ன? மருத்துவ முறை. ரத்த கிட்னி கெட்டு போச்சுன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துவது டயாலிஸ். டயாலிஸுக்கு ஒரு மருத்துவ முறைக்கு உடம்பு மாறிடுச்சுன்னா மரண தேதியை எண்ணிக்கொண்டிருக்க சொல்லுது மருத்துவத்துறை. அப்படிப்பட்ட உப்பு கூடி கிட்னி கட்டுச்சுன்னா சரி செய்ய எதனால முடியும்? கிட்னியை மாற்றி வச்சாலும் போச்சு. அறுத்துட்டா உடஞ்ச கண்ணாடி சொல்லும் சரியா இருக்குமா? ரசம் போன கண்ணாடி முகம் பார்க்க முடியுமா? இந்த விலை மதிப்பற்ற உடலை இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்தானே, ஏன் பாதுகாக்க மறுக்கிறோம்? அப்படிப்பட்ட கிட்னி கெட்டு போகாம இருக்கும்னா என்ன செய்யணுமா? மூக்குரட்டை இலைன்னு ஒரு இலை இருக்கு நம்மகிட்ட, அழகான மருத்துவம். தொடர்ந்து சாப்பிட்டா கெட்டு போட்ட கிட்னி கூட உயிர்ப்பிக்குதே, அதை விட்டுட்டோமே. உப்பு கூடிடுது இல்ல, உப்பை குறைக்க என்ன வழி? அழகா இருந்துச்சு உப்பு, கடற்கரையில இருந்து கொண்டு வந்து உப்பு வித்தாங்க. அந்த உப்பு சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கு எந்த கோளாறும் இல்லை. உப்பை சந்தைப்படுத்தினார்கள் பெரும் முதலாளிகள், அதை வணிகப்படுத்தி அதை கொண்டு போய் அழுக்கா இருந்ததை ரசாயனத்தை ஊற்றி வெள்ளையாக்கி, அந்த வெள்ளையா இருந்த உப்பை தூளாக்கி, தூளாக்கின உப்புல அதுல சால்ட்னு பேர் வச்சு ஆங்கிலத்தில் அயோடின் என்ற நச்சு வேதி பொருளை கலந்து விற்கிது இந்த உலகம். அதுதான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கு மூல காரணம் உப்பு. மஞ்சளுக்கு பேர் போன மாநகரம் ஈரோடு. ஈரோட்ல மஞ்சள் விளையுது, ஆனாலும் ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? எதனால? அதை பத்தி சிந்திக்க ஆள் இருக்கா? அதை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொரக்காய் உடம்புல இருக்க உப்பை போக்கும். சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு போக்கும் சொன்ன சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய்க்கா உப்பு இல்லை, சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற உப்பு குறைஞ்சிரும். உப்பு குறைஞ்சிட்டா கிட்னி மட்டும் இல்ல, உடம்புல இருக்க உறுப்புகள் அத்தனையும் தங்கம் போல பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சொரக்காயும் மூக்குரட்டை இலையும் இந்த உடம்பை பாதுகாக்குதுன்னு சொல்லி வேலம்மாள் மருத்துவமனைக்கு கொண்டு போன ஒருத்தரை கொண்டு வந்து காப்பாற்றி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆதாரம் காட்டவா? ஏன் நீங்க கொண்ட பணத்தை கொட்டி அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? இருக்கா இல்லையா? எல்லா அரசு மருத்துவமனையிலையும் சித்த மருத்துவ பிரிவு இருக்கு. ஏன் அதை தூக்கி பிடிக்கல? அதை பெருசா கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா அதுல கமிஷன் வராது. அதான் சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமண கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. ஆகினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார். தயவு செய்து இந்த அயோடின் உப்பை தலையத்தூள் முழுகிட்டு நல்ல கல் உப்பு வாங்கி நுணுக்கி வச்சுக்கோங்க. அயோடின் கலக்காத உப்பு, அதுதான் முதல்ல முக்கியம். இப்படி சாப்பாட்டுக்கு உகந்த உணவு பொருள்கள் எல்லாம் நஞ்சாக மாறியதனுடைய விளைவு சின்ன பிள்ளைகளுக்கு இன்சுலின் போடுற நிலைமைக்கு வந்திருக்கோம். பாத்தீங்களா? தலைவலிக்கு மாத்திரை போட்டா தலைவலி 1 மணி நேரத்தில் நிக்குது. காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா 1 வாரத்தில் நிக்குது. ஆனா இந்த சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா நிக்க மாட்டேங்குது. ஏன்? யோசிக்க மாட்டேங்குது. மனுஷன் சாப்பிட்றான்டா, தம்பி பையில மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலை. பட்டுக்கோட்டையார் பாடினார், நடக்குதா இல்லையா?